Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகில் உள்ள குளமங்கலம் வில்லுனி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள பெருங்காரையடி மிண்ட ஐயனார் கோவில் மாசிமக திருவிழா வருகிற 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடக்க இருக்கிறது. இந்த கோவில் திருவிழாவின் சிறப்பு, ஐயனார் கோவில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள ஆசியாவின் உயரமான 33 அடி உயர வெள்ளை குதிரை சிலைக்கு 36 அடி உயரத்தில் பூமாலைகள் மற்றும் காகித பூமாலைகள் அணிவிப்பதுதான். ஒவ்வொரு ஆண்டும் மாலைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் குதிரை கழுத்தில் மலை போல மாலைகள் குவிந்து விடுவதால் பக்தர்கள் சிரமங்களை தவிர்க்க ஒரு நாள் முன்னதாக மாலைகள் அணிவிக்கும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு விடுகிறது. மேலும் கடந்த ஆண்டு திருப்பணிகள் நடந்ததால் குதிரை சிலைக்கு மாலைகள் அணிவிப்பு நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு கூடுதல் மாலைகள் வரலாம் என்பதால் நாளை மாசிமகம் என்றாலும் பக்தர்களின் வசதிக்காக ஒரு நாள் முன்னதாக இன்று காலையிலேயே மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பு வழிபாடுகளுடன் கிராம மக்கள் ஊர்வலமாக கொண்டு வந்த பூமாலை முறைப்படி முதல் முறையாக அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் குடும்பத்தினரின் பூமாலை அணிவிக்கப்பட்டது. இதையடுத்து பக்தர்கள் லாரி, கார்களில் ஏற்றி வந்த பூ மற்றும் காகித பூ மாலைகளை குதிரை சிலைக்கு அணிவித்து வருகின்றனர். இன்று காலை முதல் மழையும் தொடர்ந்து பெய்து வருவதால் காகித பூ மாலைகளை லாரி, சரக்கு வாகனங்களில் ஏற்றி வருவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து கார், வேன்களுக்குள் வைத்து காகிதப்பூ மாலைகளை ஏற்றி வந்து அணிவித்தனர். மழையில் மாலைகள் நனைந்து எடை அதிகரித்து விடுவதால் உடனுக்குடன் மாலைகள் அகற்றப்பட்டும் வருகிறது. தொடர் மழையால் காகிதப்பூ மாலைகள் அணிவிக்கும் பக்தர்கள் மாலைகளை கொண்டு வர முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். ஆனால் மழையையும் பார்க்காமல் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினர் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தும் விதமாக காருக்குள் மாலையை ஏற்றி வந்து குதிரை சிலைக்கு அணிவித்தனர். இதனை பார்த்த பக்தர்கள் ஜாதி மதம் கடந்தும் சமத்துவமான விழாவாக இது மாறி போயுள்ளதாக கூறி மனம் உருகினர். இதேபோல கீரமங்கலம் மேற்குப்பேட்டை ஜமாத்தார்கள் பக்தர்களுக்கு குடித்தண்ணீர் கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். சகோதரத்துவமான பகுதி இது என்பதை பெருமையாக கூறுகின்றனர். இந்த ஆண்டும் சுமார் 3000 மாலைகள் வரை குதிரை சிலைக்கு அணிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.